அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேச தொடர்கிறது. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வரும் திரு ராகுலும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறாங்க. தமிழையும் தமிழரையும் மோடியால் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு ராகுல் காந்தி நெல்லையில் பேசியிருக்காரு. அதை ஒட்டி தான் போகிறோம். காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா ராகுலின் தமிழ் முழக்கம் அப்படின்ற தலைப்பில் திரு ஷியாம்கிட்ட தொடங்குறேன். திரு ஷியாம், தமிழ் மொழி தமிழ்நாட்டு நலன் குறித்து திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் நெல்லை பொதுக்கூட்டத்தில். தேர்தல் பொதுக்கூட்ட பேச்சு அப்படின்னு பார்க்கப்படுமா, இல்லை மக்கள் மீதான அக்கறை அப்படின்ற அடிப்படையில் அது அணுகப்படுமா? தேர்தல் மேடைகள் விசித்திரபுரி, கல் தூக்கிய கரத்தோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி என்று அறிஞர் அண்ணாவே கூறியிருக்கிறார். 60 வருஷம் கழித்து காங்கிரஸ் மேடையில், அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி கலந்து கொள்கிற மேடையில் தமிழின் அருமை பெருமையெல்லாம் பற்றி அவர் பேசுவதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் இதில் இருக்கிற சாத்தியக்கூறு எதுன்னா, இந்தியாவின் எல்லா மொழிகளும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் என்கிற அந்த அடிப்படை தான். அது தமிழ்நாட்டிலிருந்து போனது தான். இன்னும் சொல்லப்போனால் அது திராவிட இயக்கத்தோட ஒரு கூறு. எல்லா மொழிகளும் இந்திய மொழிகள் எல்லாம் சமம் என்கிற அந்த கூறு, அதை வந்து ராகுல் காந்தி ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய அரசியல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஓகே, பிரதமர் திரு நரேந்திர மோடியும் 10 ஆண்டுகளா பேசுறார். தமிழ் மொழி குறித்து பேசுறார், திருக்குறள் குறித்து பேசுறார், பாரதியார் கவிதைகள் குறித்து பேசுறார். தமிழ் மொழியை கத்துக்க முடியலையே, தமிழ்ல உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுகிறார். திரு மோடி பேசுறதுக்கும் திரு ராகுல் பேசுறதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? ரெண்டு கடையில் வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்னா, மோடி அவர்கள் தமிழ் மொழி பற்றி பேசுகிறார்கள், அதில் நான் குறைத்தெல்லாம் மதிப்பிடலை. ஆனால் அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுக்கறது வந்து இன்றைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணியோட செயல் திட்டம் தான். அது எல்லா மொழிகளுக்குமான முக்கியத்துவம், அது போக மாநிலங்களுக்கான உரிமைகள் மீட்பு, மாநில முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் இருக்கு. பிஜேபி தேர்தல் அறிக்கை நம்ம கையில் இல்லை, 16ஆம் தேதி தான் வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம உண்மையிலேயே புரிஞ்சு கொள்ள முடியும். என்றாலும் இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது அது தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டின் பிரதான கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. நீட் விலக்கு மாதிரியான கோரிக்கைகள். அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி சொல்வதில் எதிர்கால திட்டம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். மோடி அவர்கள் கூறுவதில் வந்து அந்தந்த நேரத்திற்கான பேச்சு மட்டுமே என்றுதான் நான் உணர்கிறேன். ஓகே, அந்த தமிழ் மொழி கடந்து அவர் கொடுக்குற அந்த உத்தரவாதங்கள் இருக்குல்ல, அது மீனவர் நலனா இருக்கட்டும், நீட் தேர்வு விலக்குக்கான உத்தரவாதமா இருக்கட்டும், ஏழை பெண்களுக்கான 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை இருக்கட்டும், இதெல்லாம் இந்த வாக்குறுதிகள்லாம் எடுபடுமா வாக்காளர்கள்ட்ட? மீனவர் வாக்குறுதி எனக்கு ஐயமா இருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம வந்து 14,000 லிட்டர் வந்து சப்சிடைஸ்டு டீசல் தான் தரோம் மீனவர்களுக்கு. அதுவும் குறிப்பா வந்து பெரிய மோட்டார் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. சாதாரண சின்ன மோட்டார் போட்டு வச்சிருந்தா 4,000 டீசல் அந்த மீன்பிடி காலத்துல மட்டும் நம்ம சப்சிடைஸ் பண்ணி தரோம். எனவே எப்படியான சப்சிடி இவங்க ஆஃபர் பண்றாங்கிறதுல அதுல தெளிவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்து என் மனதிற்கு அது சரி என்றுதான் படுகிறது. ஓகே, திருமிகு ஹசீனா, தேச நலன், நாட்டுடைய வளர்ச்சி, தேச பாதுகாப்பு, இதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய பிரச்சாரத்தில் பிரதானப்படுத்தப்படுது. ஆனால் திரு ராகுல் காந்தி ஒரு மாநில தலைவருடைய உத்தரவாதங்களாக இங்கே வந்து பேசுகிறார். இந்த மாநிலம் சார்ந்த வாக்குறுதிகளை அவர் வந்து கொடுக்கிறார். திரு மோடியுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்கு திரு ராகுலுடைய பிரச்சாரம் கை கொடுக்குமா? நாங்கள் தமிழக மக்களை தைரியமாக ஒரு மேனிஃபெஸ்டோவோடு சந்திக்கிறோம். இந்தியா அலையன்ஸ்க்கான ஒரு மேனிஃபெஸ்டோ எங்களிடம் உள்ளது. அதே மாதிரி திமுகவும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. தேச நலன், பாஜகவோட தேச நலன், தேச பாதுகாப்பு, நாட்டின் வளர்ச்சியும் தேசிய பார்வை தானே. அது தேசிய பார்வை சரி, மொழி சார்ந்து, உடை சார்ந்து, உணர்வு சார்ந்து அப்படின்ட்டு வரும்போது மோடியும் பாஜகவும் எப்பவுமே தமிழக மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்காங்க. ஜஸ்ட் மோடி வந்து நம்மளுடைய உடைய வேஷ்டி சட்டை அணிந்து கொள்வதனால மட்டுமே வந்து அவர் நம்மள ஒருவரா ஆயிடுவாரா அப்படின்னா கிடையாது. நம்ம மக்கள் கடந்த 3 மாதங்களில் இப்ப வந்த இதோட சேர்த்து நீங்க 8 முறை அப்படின்றீங்க. 3 மாதம், ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ராகுல் வரார். ஆமா, தேர்தல், அதாவது வந்து நாங்க வந்து தேர்தலாக சந்திக்கிறோம். இவர் 8 முறை வந்தாரு தமிழகத்திற்கு, 8 முறை வந்தாரு. நாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது இப்போதானே, டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு தானே பெரும் வெள்ளம்ல 2003 அன்னைக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம். அப்படி தமிழக மக்கள்
அதாவது வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது கூக்குரல் இடுகிறார்கள் உங்களை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து. எங்கள் தமிழகத்தை சார்ந்த எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எங்களுடைய பியூரோக்ராட்டிக்கல் சிஸ்டமே வந்து தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி போன்ற மாநிலங்கள்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுங்க அப்படின்னும் போது அவர்கள் நம்ம எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறத வந்து உலக அரங்கு பார்க்குது. தேச நலன், தேசப்பற்று, தேச ஒற்றுமை அப்படின்னு பேசக்கூடிய பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தா தமிழ் என் உயிர், என் மண், என் மண் என் ரத்தம், திருக்குறள் இப்படின்ட்டு எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. மகாபலிபுரத்துல போய் ஊஞ்சல் கூட தான் ஆடுறாரு. அப்படிலாம் பேசுறவரு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எங்க போறாரு? ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிறது மணிப்பூர்ல ஒரு கஷ்டம் வரும்போது எங்க போறாரு? தேசிய அளவுல பிரதமர் யோசிக்கிறாரு, ஒரு நாட்டு அளவுல அவர் யோசிக்கிறாரு, ஒரு மாநில அளவுல ராகுல் யோசிக்கிறாருன்னு மக்கள் ஒரு குடும்பம் சார்ந்ததுதான் ஒரு சொசைட்டி, ஒரு சொசைட்டியை சார்ந்தது தான் ஒரு மாநிலம், ஒரு மாநிலத்தை சார்ந்தது தான் ஒரு நாடு. பாரத பிரதமர், உங்களுக்கும் பாரத பிரதமர், எனக்கும் பாரத பிரதமர், அவர் கட்சிக்கும் அவர் பாரத பிரதமர், அவர் பாரதத்தினுடைய ஒரு பிரதமர். மணிப்பூரில் ஒரு பெண்கள் கூக்குரலிட்டப்போ அவர் எங்கேயோ வந்து டூர் போயிட்டு இருக்கிறாரு. இங்கே இஸ்லாமியர்கள் கதறி அழும்போது அவர் அபுதாபிலையும் சவுதிலையும் போயிட்டு ஷேக்குகளை வந்து கட்டி அணைத்து கொண்டு அவர்களுடைய நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பாரத பிரதமரோட மாண்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, என்னுடைய பிரதமர், உங்களுடைய பிரதமரோட மாண்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அவர் வந்து ஒவ்வொரு நாட்டோடைய அந்த மொழியை, ஒவ்வொரு மாநிலத்தோடைய அந்த மொழியை, அவங்களுடைய கல்ச்சரை, அவங்களோட ட்ரெடிஷனை அவர் மதிக்கணும். அவரோட ரெப்ரசன்டேட்டிவா ஒரு கவர்னர் இங்க இருக்காரு. தமிழ் மொழியை கத்துக்க முடியல, தமிழ் மொழியில பேச முடியல, பேச வேண்டாம். அவருடைய கவர்னர் நம்மளுடைய சட்டசபையில எந்த அளவுக்கு அறிஞரோட அண்ணாவோட பேரையும் தமிழை பத்தி குறிப்பிட்ட வார்த்தைகளும் அவர் எப்படி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எப்படி ஜஸ்ட் சட்டசபையில இருந்து வாக் அவுட் பண்ணார். அவருடைய பிரதிநிதி தானே நம்மளுடைய கவர்னர் அப்படிங்கிறவர். இப்ப என் குடும்பம் சார்ந்து என் குழந்தையோ இல்ல என் கணவரோ ஏதோ சேரும்போது அவர்கள் என்னுடைய பிரதிநிதிகள், அவர்கள் ஏதோ ஒன்று செய்யும் போது உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய கவர்னர், உங்களுடைய கவர்னர் இப்படி நடந்துக்கும் போது நீங்க அந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் நீங்கள் என்ன பண்பை, என்ன மாண்பை எடுத்துரைத்தீர்கள்? நீங்கள் அவரை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணீங்களா, இல்ல நீங்க அவரை வந்து நீக்கினீங்களா, தமிழகத்திலிருந்து வேற இடத்துக்கு அவரை வந்து ஷிஃப்ட் பண்ணீங்களா? அப்படின்னா கிடையாது. நீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும், எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க 8 வாட்டி வாங்க, 10 வாட்டி வாங்க, தமிழ் தமிழ் தமிழ்ன்ட்டு நீங்க கதறுங்க, கூக்குரலிடுங்க, திருக்குறளை பேசுங்க, வள்ளுவத்தை பேசுங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க பேசுறீங்களா, இல்ல வள்ளுவரையும் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி யூஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க பாண்டி பஜார்ல நீங்க அவர் சில நாட்களுக்கு முன்னாடி இப்ப தேர்தல் பரப்புரை செய்ய அவர் 9ஆம் தேதி அன்னைக்கு வரும்போது பாஜகவோட அந்த நேஷனல் பிளாக், நம்மளுடைய நேஷனல் சிம்பிளான அந்த தாமரையை வந்து அவர் வச்சுட்டு, அந்த எலக்ட்ரிஃபைங் தாமரையை வச்சுட்டு அவர் ஓட்டு கேட்டார். ஒரு மாண்பன் யார் போயிட்டு ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி ஒரு ஓட்டு சேகரிக்க போனாலும், முக்கியமாக அந்த வேனில் போனாலும் பேசுவாங்க. நீங்கள் ஹிந்திலையும் பேசுங்க, நீங்கள் இங்கிலீஷ்லையும் பேசுங்க, ஏதோ ஒன்று பேசுங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ராகுல்ஜி பேசுகிற இங்கிலீஷ் எல்லாருக்கும் புரியுமானா புரியல, அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்களே. நீங்கள் தமிழக மக்களை பார்த்து சார் பிடி தியாகராய நகர் போன்ற டி நகர் எனப்படக்கூடிய அந்த தியாகராய நகர்ல நீங்க ஓட்டு கேட்க போகும்போது கூட அந்த சார் பிடி தியாகராய நகருக்கு என்ன பாரம்பரியம் உள்ளது, இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த பனகல் மாளிகை அப்படிங்கிறது யாரோட பேர்ல இருந்து வந்தது, பனகல் ராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது எல்லாம் நீங்க மறந்து ஜஸ்ட் வந்து எங்களோட மொழியை பத்தி, எங்களோட கலாச்சாரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசா பிரதமரா? 10 வருட காலங்களில் நீங்க பத்திரிகையாளர்களை தான் சந்திக்கவில்லை. நீங்கள் மக்களை சந்திக்கும் போதாவது எங்களிடம் கேளுங்கள், எங்களிடம் உரையாடுங்கள், எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்று கேளுங்க. அது டெலிபிராம்டர்ல பேசுற பிரதமர் எங்களுக்கு வேண்டாம். எங்களை பார்த்து எங்களிடம் பேசுங்கள். You are not a brand ambassador. You are the prime minister of this country. We want to listen to you. திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலமா எதிர்பார்க்கிற நீட் விலக்கு, மொழி சார்ந்த உரிமை, இதெல்லாம் வாக்குறுதிகளாக திரு ராகுல் காந்தி கொடுக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துல அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் எடுபடுமா, காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா? அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பேச்சை கேட்டோன்னு எனக்கு வந்து உண்மையாவே நல்லா வந்து என்னுடைய அவரோட நகைச்சுவை உணர்வை நான் ரொம்ப பாராட்டணும்னு தான் நினைச்சேன். அதாவது ஒரு உருப்படியா ஒரு திட்டமாவது நாட்டு மக்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா நான் மோடி அவர்கள் பேச்ச ரொம்ப அருகில இருந்து அடிக்கடி கேட்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு பார்த்தேன். எனக்கு அவர் பேச்சே புரியலப்பா. அவர் ரொம்ப சிரமப்பட்டு
திருச்சி சிவான் அதை மொழிபெயர்த்தார். அது எப்படியாவது கொஞ்சம் அர்த்தபூர்வமா கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அவர் 45 வருடமாக கடந்த 45 வருடமாக இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்னு பேசுறாரு. இவர் பல வருடங்களாக வேலையில்லா திண்டாட்டம் மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணார். 45 வருஷமா இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவர் பேசினப்ப ஒரு மிகவும் கவனிக்கத்தக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அவர் சொல்றது நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச தோசை, வடை, வாஷிங் மிஷின், இது 3 தான் என் மனசுல நிக்குது. வேற ஒன்றும் ஞாபகமே வரல அது எதுவும் சொல்றதுக்கு. வாஷிங் மிஷின்னா நம்ம யாரை சொல்றது? பல கட்சியில இருந்து பல வழக்குகள் வாங்கிட்டு வந்த செல்வ பெருந்தகை இன்னைக்கு வாஷிங் மிஷின்ல அதோட தலைவர் ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? நான் தனிப்பட்ட முறையில் இறங்க விரும்பல என்னென்ன கேஸ் இருக்குன்னு. செந்தில் பாலாஜி பல வழக்குகளை மாட்டிட்டு வெளியில வந்து திமுக வாஷிங் மிஷின்ல உத்தமர் ஆயிட்டார் சொல்ல முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எதனால உள்ள போயிருக்கார்? இந்த கேஸை யார் போட்டா? ஷாமன் இருக்கார். நான் பேசுறதுக்கு அவர் தப்பா செஞ்சா அவர் மூத்த பத்திரிகையாளர் திட்டுவார், நீ எல்லாம் எப்படா பத்திரிகையில இருந்தேன்னு. யார் கேஸ் போட்டு உள்ள போயிருக்காரு? இன்னைக்கு காங்கிரஸ் தான் கேஸ் போட்டிருக்கு. காங்கிரஸ்காரங்களை ஜெயில போடணும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறாரு, இவர் அவளை ஜெயில போடணும்னாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரே மேடையில் நின்று ஜகன் பேசுறாங்கன்னா என்ன மக்கள்லாம் முட்டாள்களா? ஒண்ணுமே விவரம் இல்லாதவங்களா? இங்க வாஷிங் மிஷின் யார் வச்சிருக்கா? ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் கம்பெனிக்காரங்க ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அது விற்பனை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு மிகப்பெரிய கோபம் வருதுங்க. நான் வந்து கட்சிக்காரனாவே பேசலைங்க, ஸ்போக்ஸ் பர்சனா பிஜேபியா பேசல, நான் இந்திய குடிமகனா கேக்குறேங்க. நேரு மாமா நாங்க அப்படிலாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிடல, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க வறுமையை ஒழிப்போம்னாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி சொன்னாரு, இப்ப இவரும் சொன்னாரு. எத்தனை தலைமுறையா நீங்க வறுமையை ஒழிக்கிறது? 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இந்தியாவுல இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க ஜெயிச்சு வந்த பிறகு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தவறான புரிதல், அது அவருடைய தவறான புரிதல். சரி, இல்ல அவர் வந்து 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்குன்னு சொன்னாரு. சரி, நம்ம பேசுறது அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சரவணன், ஏற்கனவே மாநில கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு. காங்கிரஸுக்குன்னு இருந்த தனித்தன்மையே இழந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சி. மாநில கட்சிகளுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் பிரதிபலிக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு. அதைத்தான் பிரதிபலிக்கிறாரா? இல்ல, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பல அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுடைய முதல்வர் அறிமுகப்படுத்துகிறார், செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். அது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இலவச பேருந்து பயணம் திட்டம், மகளிருக்கான உரிமை தொகை அந்த திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையே, அதே போல காலை சிற்றுண்டி திட்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இது. இந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹிட். இந்த 33 மாதங்கள்ல இது சூப்பர் ஹிட் ஆகுது. என்ன பண்றாங்க? கர்நாடகால ரெப்ளிகேட் பண்றாங்க. தேர்தல் வாக்குறுதியாக காங்கிரஸ் கொடுக்குது 5 கேரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு. கர்நாடகா தேர்தலில் இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஆந்திராவில் கொடுக்குறாங்க இதே வாக்குறுதியை, காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. கர்நாடகாவில் நிறைவேற்றுகிறார்கள். 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் ஃபேரு, எல்லா திட்டங்களுக்கு கேஸ் சிலிண்டர் 2 கேஸ் சிலிண்டர் ஏதோ கொடுக்குறாங்க. அந்த திட்டம் அங்கே வெற்றி பெறுகிறது. இதே போல பாஜக என்ன வாக்குறுதியை கொடுக்கிறது? சத்தீஸ்கர்ல 12000 ரூபாய். ஏன்னா 1000 ரூபாய்னு சொன்னா திமுகவை காப்பி அடிச்சது போல ஆயிடல, ரொம்ப ஷேம் ஆயிடும். அதனால இல்ல, மாதம் 1000 ரூபாய் இல்ல, வருடத்திற்கு 12000 ரூபாய்னு யார் கொடுக்கிறா? சத்தீஸ்கருடைய பாஜக அரசு வாக்குறுதியை கொடுத்து அரசுக்கு வந்திருக்காங்க. செயல்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்தியா முழுக்க இத்தகைய திட்டங்கள் வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்த பேண்ட் வேகன்ல ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி காங்கிரஸ் வந்து ஒரு தேர்தல் பத்திரத்தை, தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டால், மேனிஃபெஸ்டோ வெளியிட்டா, அது வந்து திராவிடம்னா ஐயா இதுதான் ஃபிளேவர் ஆஃப் த கண்ட்ரி நவ, ஃபிளேவர் ஆஃப் த சீசன், இதுதான் இனிமே இதுதான் இருக்கும். ஏன்னா இதுதான் வளர்ச்சியை பரவலாக்குகிறது. திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் பட்டி தொட்டி எங்கும் பரப்பினாரு. போட்டி வச்சுக்கலாம், இதை வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை வந்து இது வந்து திராவிடத்தோடைய திமுகவுடைய காப்பி மாதிரி இருக்கவங்களோட போட்டி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒப்பிடுவோம், குஜராத்துடைய வளர்ச்சியை ஒப்பிடுவோம், இல்ல நீங்க எந்த பாஜக ஆளுகிற இல்ல இதுவரை வேற ஏதாவது ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியோடு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒப்பிடுவோம். ஒப்பிட்ட பிறகு அதற்கு அப்புறமா வந்து இந்த விமர்சனத்தை நீங்கள் வையுங்கள். இவர்களுக்கு வந்து எது வந்து எட்டிக்காயாக கசக்கிறது அப்படின்னா,
பாஜகவிற்கும் மற்ற சங்கு பரிவாரத்திற்கும் எது இது எட்டிக்காயா கசக்குது அப்படின்னா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இந்தியா முழுக்க 50% இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம்னு சொன்னது எல்லார் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. அதனாலதான் அவங்க அதை அட்டாக் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 69% இடஒதுக்கீடு. இது இன்க்ளூசிவ் growth, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அதனால பெண்கள் மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை உணர்ந்திருக்கிறார். அதனால இந்தியா முழுக்க இதை அமல்படுத்த வேண்டும். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ரெப்ளிகேட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த தேர்தல் வாக்குறுதி. அது கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே இல்ல. இப்ப ஒரே ஒரு செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த திட்டங்கள் அடுத்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருது. இந்த திட்டங்கள் இந்தியா முழுக்க அமலான உடனே அடுத்த 50 வருடங்கள்ல இந்தியாவுடைய வளர்ச்சியை பாருங்கள். உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், அதனுடைய வளர்ச்சியை பாருங்க. சரி, இந்தியாவை பிரதிபலிக்கும் கண்ணாடி தமிழ்நாடுன்னு திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். திரு ஸ்ரீகாந்த், தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றோம், மாநிலங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரும்போதும் திரு ராகுல் காந்தி உத்தரவாதம் கொடுக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு. ஆனா பாஜகவில இருந்து இன்னும் தேர்தல் அறிக்கை வரல. பிரச்சாரத்துக்கு வருகிற போதும் இதெல்லாம் செய்யப்படும் அப்படின்னு உத்தரவாதமான பேச்சும் பாஜக தலைவர்கள்ட்ட இருந்து வரல, திரு மோடிட்ட இருந்து கூட வரல. நன்றி. நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம் பத்தி பேசிட்டு. அதுல இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த தேர்தல் அடுத்த பிரதமர் யாருங்கிற தேர்தலில் வடநாட்டுல தென் மாநிலங்களை தாண்டி போனதுல யாருக்கு எந்த குழப்பமும் இல்லை. யார் பிரதமர், எந்த கட்சி ஆட்சிக்கு தெளிவாக இருக்கிறார். அதனால்தான் பிரதமரே கூட நாடாளுமன்றத்துக்கு கடைசி உரையாற்றும் போது கூட அடுத்த முறை 3ஆம் ஆட்சிக்கு வரும்போதும் சில வாக்குறுதிகள் அவர் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக திமுகவின் வல்லமையால வலிமையால இந்த ஒரு ஒரு பெரிய ஆச்சரியக்குறிகள், கேள்விக்குறிகள் இங்க இருக்கிறத நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதனால இங்க மட்டும்தான் காங்கிரஸ்க்கு நம்பிக்கை கொஞ்சம் ஒட்டி இருக்கு, வேற இடத்துல இல்ல. துடை தெரியப்பட்டு விட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் சொன்னதுல தமிழை பத்தி முதல்ல பேசினதுக்கு நான் ஒரு தமிழ் குடும்பத்துல இருந்து வந்ததுனால நான் பதில் சொல்லி ஆகணும். அவர் இங்க வந்தா தோசை போடுறாரு, அங்க வந்தா தோசையை திருப்பி போடுறாருன்னாரு. அது ரொம்ப சரியான வார்த்தை. இவர் நடத்துற யாத்திரைக்கு பேர் என்னங்க? இந்திய ஒற்றுமை பயணங்களா, பாரத் ஜோடோ யாத்திரையா? என்ன நடத்தினாரு? அதான் பேசுறதெல்லாம் பேசலாம், தேசியம் பத்தி பேசுறாரு. என்ன பண்ற பர்பரி டிஷர்ட்டோட விலை எனக்கு தெரிஞ்சு 45,000 ரூபாய் டிஷர்ட். இவர் என்ன தேசிய உணர்வோட பாரத் நரேந்திர மோடியோட ஆதரவாளர் பேசலாமா? பிரிவினைவாதிகள் அத்தனை பேர். ஆனா சரவணன், நான் பேசி முடிச்சோம். இல்ல மேபேக் கிளாஸஸ், மோம்லாட் பேனா இதெல்லாம் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க பர்பரி டி-ஷர்ட்டை பத்தி பேசலாமா? லூயி விட்டான் ஸ்கால் பேசணும்னு சொல்லுங்க. அடுத்தது முடிக்கட்டும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு எடுத்துட்டாரு. இந்த நீட் தேர்வு எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்னால தொல்லை இருக்குங்கிறாரு. அப்ப மற்ற இந்திய மக்களுக்கு தொல்லை இல்லைன்னு அவர் தெளிவா சொல்லிடுறாரு. புரியுதுங்களா? அவர் பேசலே சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு நீட்டினால தொல்லை இருக்குன்னு. ஏன்னா இங்க இருக்க அரசியல் கட்சிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துறாங்க. அதனால இங்க இருக்க அரசியல் கட்சிகள் நீட்டை என்ன அவர் தெளிவுபடுத்த முயற்சிக்கிறாரு திரு ராகுல் காந்தினா, இப்படி இங்க தமிழ்நாட்டுடைய உணவு இட்லி, பொங்கல், தோசைங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு உணவு வகைகள் இருக்கு. இங்க தோசை பத்தி பேசக்கூடிய பிரதமர் டெல்லிக்கு போன பிறகு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைவர்னு பேசுறாரு. அது மாதிரிதான் நீட்டும். தமிழ்நாடு வேறு விதமாக நீட்டை அணுகுது, தமிழ்நாடு வேறு விதமாக இடஒதுக்கீட்டு கொள்கையை அணுகுது, தமிழ்நாடு வேறு விதமாக மொழிக் கொள்கையை அணுகுது. காங்கிரசும் திமுக அமைச்சர் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலங்கிறத 1000 முறை சொல்லிட்டோம். மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு திருப்பாத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறி வராங்க. இப்போ காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. மாநில கட்சிகளுடைய அழுத்தங்களுக்கு அவங்க தகவமைத்துக்கிறாங்க, தன்னை தகவமைத்துக்கிறாங்க. ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. நிலைப்பாட்டை மாற்றியதே வரவேற்கிறேன். அப்ப பேசுற ராகுல் காந்தி நீட்டை ஒழிக்கிறேன் ஏங்க சொல்லல? தெளிவா பேசுறாருல உதயநிதி ஸ்டாலின், நீட்டை ஒழிப்போன்னு. அவர் ஏங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? நீட்டை ஒழிக்கிறோம்னு சொல்லாம உங்க இஷ்டம் போல, உங்க மனசு போல, உங்களுக்கு இருக்கிறது போல அப்படின்னு ஏங்க இழுக்கிறாரு? அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? திமுக என்ன சொல்லுச்சு? வரிசையா திட்டங்கள் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க? டேட் சொன்னோமா, டயர் சொன்னோமா, எப்ப வருதுன்னு சொன்னோமா, உரிமை தொகை கேட்டாங்கல்ல திமுக. அத மாதிரிதான் இவங்க டேட் சொன்னோமா, டைம் சொன்னோமா.
அடுத்த விஷயம் நான் போக விரும்புறேன். அவர் சொன்னதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா, இந்தியாவில் இருக்க பணக்கார இளைஞர்கள் எல்லாம் தொழிற்சாலையில அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு ட்ரைனிங் போறாங்க, ஆனா ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கல. எனக்கு எந்த பணக்கார இளைஞன் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போறாங்கன்னு தெரியல. அதுக்காக நாடு முழுக்க அவரே ஐடி இண்டஸ்ட்ரியில வர்க் பண்ணாரு தெரியுமா? பணக்கார மாணவர்கள்ல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போக கூடாதுன்னு எதுனா இருக்கா? அப்படியே வானத்துல இருந்து கத்துப்போமா? புரிஞ்சது. நீங்க பேசுறது புரியல, அமைதியா இருங்க, அப்புறமா சொல்லுங்க. நான் பேசி முடிச்சதுன்னு சொல்லுங்க. இன்னும் ரெண்டே கருத்தை வச்சு என் உரையை நான் நிறைவு செய்யறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திமுக வந்து ஒரு திறமையான அருமையான எதிர்கட்சிங்க. அவங்கள மாதிரி சரவணன்னா கவனிங்க என்ன. அதனால திமுக மிக திறமையான எதிர்கட்சியாக செயல்படுவாங்க எப்பவுமே. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க இன்னும் அதிகமா அரசியல் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஆட்சி திறனுக்கு ஷிஃப்ட் ஆகாது. அந்த திறமை இப்ப இருக்கிற முதல்வர்கிட்ட இல்ல. அதனால அவங்க தீவிர அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறது சிக்கலை வருது. அதே மாதிரி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ராகுல் காந்தி பேசுறது கடைசியா சொல்றேன், இது இந்த போர் ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னாரு. ஐடியாலஜிக்கல் வார் தி அக்செப்டட். நான் சொல்றேன், இது சனாதனத்திற்கான ஒரு போர். நீங்க சொல்லுங்க, சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு. எங்க ஐடியாலஜி சனாதனம் போர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இந்த நாட்டை விட்டு ஒழிப்பதற்கான போர். ஆங்கிலேயர்களே போல் வஞ்சிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ நாட்டை விட்டு ஒழிப்பதற்கான போர். சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லி அரசியல் பண்ண முடியுமா? பெரியார் முன்வைத்த சமூக நீதி, பெரியார் முன்வைத்த சமூக நீதி வெர்சஸ் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அதை ஒட்டின கருத்தியல் போர்னு அவர் சொல்றாரு. சரி, நான் திரு பொன் வில்சன் பேசிட்டு வரேன். அடுத்த சுற்றிலையும் வரேன். திரு பொன் வில்சன், திரு மோடி எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசுறார். திரு ராகுல் காந்தி இங்க அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் பேசுறார். இந்த தலைவர்கள் முன்வைக்கப்படுவதுங்கிறது இவங்களுக்கு எலெக்ஷன்ல ஏதாவது பலனை கொடுக்குமா? நீங்கள் சொன்னது கருத்தையும் அதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஆழமாக பார்த்தோன்னா ராகுல் காந்தி வந்து எம்ஜிஆரை குறித்தும் ஜெயலலிதா அம்மாவை குறித்தும் பேசியிருக்கணும். ஆனால் அப்படியே வந்து அதை வந்து அவர் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டார் மோடி. ஏன்னா 1980 நினைக்கிறேன், ராஜீவ்காந்தி அரசியலுக்கு வந்த புதுசில், அரசியலுக்கு வந்த பிறகு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அவர் இந்த மண்ணை விட்டு 1991 மே 21 ஸ்ரீபெரும்புதூரில் மண்ணில் ரத்தம் சிந்தி மறிக்கிற வரைக்கும் அதிமுகவோடு தான் கூட்டணி, எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவோடு தான் கூட்டணி. அவர் என்னைக்கு அரசியல் வந்தாரோ அன்னையிலேருந்து அவர் இந்த மண்ணில் மறைகிற வரைக்கும் எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோடு தான் கூட்டணி இருந்தார். இன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ராகுல் காந்தி சொன்ன மாதிரி, ஆமாம், இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இடைமறிக்காதீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றது தான். அவர் மறைகிற வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றது தான். அதனால் என்னென்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதான்றதை வந்து சேர்த்துக்கல தவறு கிடையாது அது. ஆனால் மோடி பேசுகிறது எதுக்காகனா, அந்த வாக்கு வங்கி ஏதாவது நம்ம கவர முடியுமா, அதிமுக வாக்கு வங்கி, அந்த எண்ணத்தில் தான் அவர் பேசுகிறார். உடைய எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாகிட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய பரிச்சயம்ன்றது கிடையாது. ஒரு கசப்பான அனுபவம் தான் கடந்த காலங்களில் இருந்திருக்குது அப்படின்றது தான். அது நம்மளுக்கு தெரியும். ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி அந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்தி வாங்குறதுக்கும், பெரியார் அண்ணாவுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி சமூக நீதியை உள்வாங்கி பேசுறதுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? இல்ல, அது அப்போ அந்த சித்தாந்தம் வந்து இப்போ சொல்றாரு, பெரியார் அண்ணாவையும் பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து கருத்தியலும் இருக்கலாம், அரசியலும் இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்துக்கு எதிராக முன்வைக்கிறாரு பெரியாருடைய சித்தாந்தத்தை. இல்ல, அதுல வந்து இன்னொன்று கொண்டு வராரு, அது ஒரு பக்கம் கொண்டு வராரு, அதை காமராஜர் நடுவில் கொண்டு வராரு. அப்போ காமராஜர் அந்த இதில் கிடையாது, அந்த பெரியாருடைய கொள்கை சித்தாந்தத்தில் காமராஜர் வராது. காமராஜர் வந்து தேசிய சித்தாந்தத்தில் தான் இருக்கிறவர். அவர் கடந்த காலங்களில் ஒரு நேரம் வந்து ஜனசங்கத்துக்குரிய கூட்டணி வச்சவர். இப்போ நீங்கள் சொல்கிற பெரியாரும் காமராஜரும் தன்னுடைய கடைசி காலத்தில் காங்கிரஸில் கிடையாது. காமராஜருக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? நட்பு ரீதியான தொடர்பு, அதுதான். அதாவது நட்பு ரீதியான தொடர்பு, அரசியல் ரீதியான தொடர்பு, சித்தாந்த ரீதியான தொடர்புகள் கிடையாது. சமூக நீதியை சொல்றாரு. இல்ல, கொள்கை அடிப்படையிலேயே சொல்றேன். சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இல்ல, சமூக நீதினா 2 திராவிட கட்சிகளும் சமூக நீதி தான். எந்த திராவிட கட்சிகளும் சமூக நீதி எதிரானு கிடையாது. 69%, 68ல இருந்து 69 கொண்டு வந்தது கலைஞர்.
அதை வந்து அரசியல் சாசன சட்டத்தில் 69 கொண்டு வந்தது ஜெயலலிதா இல்ல 69 கொண்டு வந்தது கலைஞர். அது அரசியல் சாசன சட்டத்தில் 9வது அட்டவணையில சேர்த்து பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. அதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாமே திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற சமூக நீதியில உன்னிப்பா இருக்கிறவங்க தான். அதே மாதிரி இப்போ தமிழை பற்றி பேசியிருக்காங்க, 2 பேருமே தமிழை பற்றி பேசுறாங்க. நம்ம மோடி அவர்களும் பேசுறாரு, நம்ம ராகுல் காந்தி அவர்களும் பேசுறாரு. அது சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னன்னா, தமிழுக்கு செயலாக்கம் என்ன செய்யறாங்க இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி வந்து தமிழுக்கு மொழிக்காகவும் மாநிலத்திற்காகவும் தமிழை முன்னிலைப்படுத்தி, தமிழ் மாநிலம் வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் தானே, ஆனால் தமிழை முன்னிலைப்படுத்தி என்ன செயல்படுது, அதாவது உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்றார் நம்ம மோடி அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழுக்காக சிறப்பு அந்தஸ்தோடு அவர் செய்தது என்ன? அதாவது இந்த 22 மொழிகளையும் தேசிய மொழியாக்கினாரா இல்லை ஆட்சி மொழியாக்கினாரா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லா மாநிலங்களிலும் உச்ச நீதிமன்ற கிளை கொண்டு வந்தாரா, இல்லைன்னா உயர் நீதிமன்றங்களில் மாநில மொழிகளை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு ஏதாவது சட்டம் கொண்டு வராதா, இல்லை மத்திய அரசு பணிகளில் அந்தந்த மாநில மொழி பேசும் மக்களுக்கு எவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரா? அது வந்து அது பெரிய தமிழ்நாட்டுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் தான். நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது. அது வந்து 2 பக்கமும் நிறைவேற்றணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2 பக்கமும் நிறைவேற்றணும் அப்படின்றத நம்மளுது. இன்னொரு பக்கம் நீட்டை பற்றி சொல்லியிருக்காரு. நீட்ல கூட ராகுல் காந்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். ஏனென்றால் சிதம்பரம் தமிழ்நாடு வந்து நீட்டை, அதாவது இப்போ முக்கிய பேச்சு இது பாளையங்கோட்டையில பேசுறது, உச்சநீதிமன்றம் இந்த தேர்வு குறித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதுனால அது மாநில விருப்பங்களுக்கு அடிப்படையில் விடுறோம் அப்படின்னு அவர் சிதம்பரம் தெளிவுபடுத்தி இருந்தார். ஆமா, இல்ல நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அது அரசியல் சாசன சட்டத்தில் நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா அது வேற விஷயம். நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, மக்கள் கையில் விட்டுற, மக்களுடைய விருப்பத்திற்கு விட்டுற அப்படின் போது அது ஒரு கிரே ஏரியா மாதிரி இருக்குது. அது விருப்பப்பட்ட மக்கள் எழுதலாம் தமிழ்நாட்டில், விருப்பப்படாத மாநிலத்தில் விருப்பப்படாத மக்கள் எழுதலாம், அந்த மாதிரி ஒரு இதா இருக்குது. தமிழ்நாட்டிற்கு விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசத்தோடும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு திரு ஸ்ரீகாந்த், இடைவேளைக்கு முன்பு இந்த கருத்தியல் போர் குறித்து பேசுறோம். தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், விடுதலை இதெல்லாம் ஒரு புறம், பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்களும் RSS அமைப்பும் தூக்கி பிடிக்கும் வெறுப்பும் துவேஷமும் மறுபுறம். இதுதான் கருத்தியல் போர்னு அவர் சொல்றார். அதுக்குன்னா 83 விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை இருந்ததை விட இப்போது இருக்கக்கூடிய இந்தியா சமச்சீரற்று இருக்கு. நாட்டில் உள்ள 21 மிகப்பெரிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு இந்திய மக்களுடைய செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. வேலைவாய்ப்பு, சமத்துவம் இல்லை அப்படின்றதெல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிற போது அது காங்கிரஸுக்கு கை கொடுக்காதா? நீங்க இருவேறு கூறுகளை ஒன்றிணைச்சிருக்கீங்க. ஒன்னு சித்தாந்தம், RSS சித்தாந்தம், இன்னொன்னு பொருளாதாரம். சித்தாந்தத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா அவரே ராகுல் காந்தி அதுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. என்ன சொல்லி, இந்தியாவில் இருக்க பல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் RSS சித்தாந்தத்தில் இருக்காங்க, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க சித்தாந்தத்தில் இருக்காங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க, தேர்தல் ஆணையமே சித்தாந்தத்தில். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டில் இருக்க அறிவு ஜீவிகள் அத்தனை பேரும் RSS சித்தாந்தத்தில் இருக்காங்கன்னா நல்ல சித்தாந்தம் தானே அது. அதுக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு. இதை யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க RSS குள்ளவான்னு யாரும் கூப்பிடுறது இல்லை. அதாவது இந்தியாவின் அறிவுஜீவிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எல்லாரும் இந்த சித்தாந்தத்தில் இருக்குன்னா அற்புதமான சித்தாந்தம். அது ஒரு பார்வை. பொருளாதாரம் நீங்க வரீங்க, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு குறுக்கு கேள்வி இருந்தா சொல்லிடுங்க, அதுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். இல்ல நீங்க சீக்கிரம் முடிங்க, நிறைய நேரம் வாய்ப்பு கொடுத்துறேன் உங்களுக்கு. குறுக்கு கேள்வி எல்லாம் இல்ல. வேலையில்லா திண்டாட்டம் சொல்லியிருக்கீங்க. இருக்கிற பெருகும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மிக அதிகமான வேலை வாய்ப்பு இதை கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப என்னோட இறுதி கருத்தாவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க இயல்பா எதுவுமே பேசல. இந்தியாவோட ராணுவத்துக்கு நம்ம செலவு பண்ற தொகை 6 லட்சம் கோடி, நம்மளுடைய வரவு 30 லட்சம் கோடி, செலவு 45 லட்சம் கோடி. இவங்க ஏழை பெண்களுக்கு கொடுக்க போறாங்கல்ல, கிட்டத்தட்ட 31 லட்சம் பேர் BPL இருக்காங்க. அப்ப 31 லட்சம் கோடி இந்தியாவின் வருமானத்தை விட அதிகமா ஏழை பெண்களுக்கு எப்படி கொடுக்க போறாருக்கு பதில் சொல்லுவாரா? அறிவுபூர்வமா பேச வேண்டும். ஓகே சார், நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு இல்லன்றது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்களா தெரியுதா? இல்ல கரெக்டான புள்ளி விவரத்தை தவிர ராகுல் காந்திஜி வேற 83% இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. கண்டிப்பா அதுதானே உண்மை. நீங்க நாட்டோட பொருளாதார நிலைமை நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகமா இருக்கு. சூசைட்ஸ் வந்து அதிகரிக்கிறது.
இதை பத்தி எதனா பாஜகவோட லீடர்ஸ் வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகளான திமுகவும் சரி அஇஅதிமுகவும் சரி, இது பாரத பிரதமருக்கான தேர்தலை வந்து மோடியை வந்து நிராகரிக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு அஜெண்டா உண்டு, இந்தியா அலையன்ஸ்ல ஒரு அஜெண்டா உண்டு, அதிமுகவுக்கு ஒரு அஜெண்டாவே இல்லாம வந்து அவங்க எலெக்ஷனை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின் போது மக்கள் வந்து அது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனை எப்படி நோக்கணும் அப்படின்னு நோக்கணும். இப்ப ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னாரு, இந்த நாட்டுல வந்து இது மிலிட்ரிக்கு வந்து நாங்க தான் வந்து ஹையஸ்ட் ஆர்மிக்கு கொடுக்குறோம்னு. அக்னிவீர் ஸ்கீம்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஜஸ்ட் எக்ஸாஜரேட் பண்ணி எதுவுமே சொல்லிட முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இவங்க கிட்ட கேட்கணும்னா மேக் இன் இந்தியால இன்னும் என்ன தயாரித்தார்கள், பணமதிப்பிழப்பு பிளஸ் ஜிஎஸ்டி பற்றி இவங்க என்ன சொல்றாங்க, சட்டப்பிரிவு 370 பத்தி என்ன சொல்றாங்க, ஒருவர் RSS சித்தாந்தம் இருக்கிற லீடர் எல்லாரும் பியூரோக்ரஸியில் இருக்கிறதுனால அது பெஸ்ட் சித்தாந்தம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றது வந்து ரொம்ப கேலியா இருக்கிறது. அப்படி பார்த்தா பாஜகவோட சித்தாந்தம் சிறுபான்மையினரையும் பட்டியலினத்தவர்களையும் எதிர்ப்பது. அது பெஸ்ட் சித்தாந்தமா? பார்த்து கேள்வி கேக்குது, அது பெஸ்ட் சித்தாந்தமா? நிதி ஆயோக் பத்தி நேரம் ரொம்ப குறைவா பதில், சென்ட்ரல் விஸ்டா பத்தி பதில் உண்டா, ஒரே நாடு ஒரே தேர்தல், சிஏ அமல், தொடர்ந்து பேசுவோம். அடுத்து பெண்கள் ஒதுக்கீடு மசோதா, இதுக்கெல்லாம் பதில் உண்டா? ஒரு வாரம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷாம், சமூக நீதி பிராண்ட் அம்பாசிடர், அவர் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வாங்கிட்டு நிறைவு செய்யறேன். திரு ஷாம், சமூக நீதி, சமத்துவம், வேலை வாய்ப்பின்மை, சமச்சீரற்ற இந்தியான்னு பேசுற அந்த கருத்தியல் காங்கிரசுக்கு கை கொடுக்குமா எலெக்ஷன்ல? கை கொடுக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் எம்ஜிஆர் பேரை ஜெயலலிதா பேரை ஏன் சொல்லலன்னு வில்சன் சொன்னாரு. அது வரலாற்று பிழை. 80 வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதாவது பார்லிமெண்ட் தேர்தலையும் சரி அசம்பிளி தேர்தலையும் சரி. 84 அதிமுக கூட்டணி. 89 ராஜீவ்காந்தி மூப்பனாரை முதல்வராக இங்க ஏராளமான முறை வந்தாரு. திருப்பி 91 தான் அதிமுக கூட்டணி. 96ல தமாக கூட்டணி, தமாக திமுக கூட்டணி. 98 அது தொடர்ந்தது. இந்த கூட்டணி மேடை வந்து நான் ஏற்கனவே சொன்னதா விசித்திரபுரி, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஏன் வந்து எம்ஜிஆர் பேரை ஜெயலலிதா பேரை சொல்லலைன்னா, இப்ப இருக்கிறது வந்து திமுகவுடனான கூட்டணி, அங்க வந்து அண்ணா பேர் கலைஞர் பேர் சொல்றதான் பொருத்தம்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. அப்ப இயல்பாக நீங்க குறிப்பிட்ட சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் இயல்பாக வந்துடும். சமூக நீதியின் பிறப்பிடம் வந்து தமிழ்நாடு. இன்றைக்கு வந்து வட இந்திய மாநிலங்கள் அதை எடுத்துக்குது. ராகுல் காந்தி மாதிரியான ஒரு வட இந்திய தலைவர் வந்து அதை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாருங்கிறதே எங்களுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி. நன்றி. நிகழ்ச்சியில் என்னன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். எப்படி பாஜக கோயம்புத்தூரை வஞ்சித்ததுன்னு சொல்லி 6500 கோடி ரூபாய் முதலீட்டுல அங்க வரக்கூடிய ஒரு தொழிற்சாலையை கொண்டு போய் குஜராத்ல வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதயத்துல தமிழ் இருக்குதா, கோயம்புத்தூருக்கு மட்டும் தனி மேனிஃபெஸ்டோ கொடுக்க போறேன்னு அண்ணாமலை ஏமாத்திட்டாங்களே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்களே. 6500 கோடி ரூபாய். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.